இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய மகிமைக்குள், அவருடைய ஜீவனுக்குள், வெளிச்சத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் இருளுக்குள் இருக்கிறவர்கள் அல்ல, நம்ம வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறவங்க. நமக்குள்ள அவருடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதை இப்பொழுது உணர்கிறவர்களாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் தயவும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய சத்தியங்களை நாம் ஆழமாய் நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு வசனம், இன்றைக்கு எனக்கு அது ரொம்ப டச் பண்ண ஒரு வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அந்த வசனத்தை கொஞ்சம் தியானிச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த கிறிஸ்துவானவர் எப்படி நமக்குள்ளே இருக்கிறபடியினால நமக்குள்ள என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு செவி கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் அவர் தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமா கிடையாது. இன்றைக்கு பிதாவானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அவர் சொல்றாருன்னா, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறோம் என்றால் அது பிதா செய்த காரியமாயிருக்கிறது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ இன்றைக்கு நம்ம அவரை தேடி வந்திருக்கிறோம். அவரை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னாலே அவர்தான் ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த ஜீவ அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறதா இருக்கிறது. அவர் சொல்றாரு, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அப்போ இன்றைக்கு குமாரன் தான் வழியாய் இருக்கிறார், சத்தியமாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் வழியாகத்தான், அவர் வழியாகத்தான் நாம் யாரை காண முடியும்? பிதாவை காண முடியும். அங்க சொல்றார் யோவான் 5:40, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நமக்கு ஜீவன் வேணும், நம்ம நித்திய ஜீவனை அடையணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி முதல் ஆதாம் தேவனை விட்டு பிரிந்ததை உணர்ந்தானோ, இந்த 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பொழுது நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். தேவனோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அவரிடத்துல வர மனதில்லாதவர்களுக்கு என்ன இல்லையா? ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆவியும் வெளிப்படுத்துதல் 22:17 மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அவரிடத்துல வருகிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அவர்கிட்ட வர்றது அப்படிங்கிறது எங்கேயோ டிராவல் பண்ணி வர்றது இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது, அவர் மேல் விசுவாசம் வைப்பது, அதுதான் அவரிடத்தில் வருவது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் அப்படின்னா அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் வருகிற காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ அவரை நோக்கி நம்முடைய இருதயங்கள் நகருகிற ஒரு காரியம். நம்ம இருதயம் தேவனை நோக்கி மூவ் பண்றதுதான் அவரிடத்தில் வருகிற காரியங்களாய் இருக்கிறது. ஆவியில அவரிடத்துல நம்ம திரும்புகிறது தான் அவரிடத்தில் வருகிற ஒரு காரியம். அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் தள்ளி விடுவதில்லையாம். அங்க வசனம் தெளிவா சொல்லுது, அது பவர்ஃபுல்லான வார்த்தை. அவரிடத்தில் வருகிறவனை
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த நபர் யார், அல்லது எங்க இருந்து வர்றாரு, எப்படி இருந்து வர்றாரு, எந்த எந்த சூழ்நிலையில இருந்து வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்ல. அவரிடத்தில் வந்து விட்டால் அவனை அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அப்போ தேவன் தான் இன்றைக்கு நம்மை தெரிவு செய்ததுனால தான் நம்ம இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அவரை ஆழமாய் அறியக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவரிடத்துல வந்தவர்களை அவர் என்ன செய்யறது இல்லையா, புறம்பே தள்ளுகிறது இல்லையா. யோவான் 10ல நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு வார்த்தை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இந்த பவர்ஃபுல்லான ட்ரூத்தை நம்ம புரியும் போதுதான் நமக்கு விடுதலை. அதாவது பிதாவானவர் கொடுக்கிற யாவும் இயேசுவினிடத்துல வருகிறது. அவைகளை கொடுத்த பிதா எல்லோரிலும் பெரியவர். அதை கொடுத்த பிதா பெரியவர். நம்மை கொடுத்த பிதா பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லோரும் நம்மை கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த பிதா பெரியவராய் இருக்கிறார். அவைகளை நம்மை அவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ இன்றைக்கு நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து விசுவாசம் வைத்து இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அவரை அறிவதே நித்திய ஜீவன். தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு நாம் எல்லோரும் பிதாவின் கரங்களுக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிதாவின் கரத்தில் இருக்கிற நம்மை ஒருவனும் ஒரு காலும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. யோவான் 17:6ல, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பிதாவானவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு, இன்றைக்கு இயேசுவின் மூலமாய் நாம் திரியேக தேவனோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு ரோமர் 8:29-30 அதுதான் பார்க்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்மை முன்குறித்து, நம்மை அழைத்து, நம்மை நீதிமான்களாக்கி, நம்மை மகிமைப்படுத்தின தேவன் இன்றைக்கு அவர் எப்படி முதற்பேரான குமாரனாய் இருக்கிறாரோ நம்மை அவர் முன்னறிந்திருக்கிறார் என்றால், தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயல் என்ன? நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அன்புடையவர், எப்படிப்பட்ட வல்லமையுடையவர், எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை பிதாவானவர் முன்குறித்திருக்கிறார். இந்த சாயலை உடையவர்களாக நாம் மாறுவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, நோக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருக்குள்ள இருக்கிறோம்னா, ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிறோம்னா நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம். பொய்கள் நம்மை தொட முடியாது.
பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். சொந்தம்னா என்ன? இந்த மாம்சத்திலிருந்து அவன் பேசுவான். அதுதான் சொந்தத்திலிருந்து பேசுறது. எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பொழுது மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டதோ, இந்த மாம்சத்தின் வாயிலாக அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பொய். அந்த மாம்சத்தின் வழியாக நீங்க உங்களுக்கு உள்ள போகிற ஒவ்வொரு பயம், கவலை, டிப்ரெஷன், இது எல்லாமே எப்படி இருக்கிறது? பொய்யா இருக்கிறது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். எப்படி மனுஷ கொலைபாதகனாய் அவன் செயல்படுகிறான்? மாம்ச எண்ணங்களிலே நம்மை வாழ தூண்டுகிற பொழுது அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறதை அறிகிறோம். இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நான் என்ன அறிவு இல்ல, ஆவியின் அறிவு, ஆவியின் சிந்தை இல்ல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். அப்படின்னா பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அப்படின்னாலே அவன் எதிலிருந்து நம்முடைய இருதயத்துல அவன் பயத்தை ஏற்படுத்துகிறான், கவலையை கொண்டு வருகிறான். எதிர்காலத்தை குறித்து பயம், கடந்த காலத்தை குறித்து கவலை, இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி இப்படிப்பட்ட மாம்சீக எண்ணங்களை விதைத்து 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 நம்மை கொலை செய்கிறவனாய் அவன் இருக்கிறான். இன்னைக்கு ஒண்ணு நல்லா புரியணும். நம்ம அந்த பொய்யனுக்குள்ள இல்ல, நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம். பிதாவானவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு குமாரனிடத்துல நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஜீவ அப்பமாகிய அவரிடத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் எந்த வகையில மாம்ச சிந்தைகள் நம்மை மேற்கொள்ள முடியும்? நல்லா புரியணும். அவரது வசனமே சத்தியம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர் சத்தியம் உள்ளவர்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த சத்தியத்தை நம்ம எங்கிருந்து அறிந்து கொள்ள முடியும்? நம்முடைய ஜீவனிலிருந்து தான் நாம் அறிய முடியும். மாம்சத்தின் எண்ணங்களில் சிந்திக்கிற வரைக்கும் நம்ம இந்த பொய்யனுக்கு அடிமையா இருக்கிறோம், பொய்யனுக்குள் இருக்கிறோம். இந்த பொய்யனுக்குள்ள இருந்துட்டு மாம்ச எண்ணங்களுக்குள்ளே சிக்கி கொண்டு அது செய்யல, இது செய்யல, ஏன் ஆண்டவர் என்னைய கைவிட்டுட்டாரு, ஏன் என் ஜெபத்தை கேட்கல, இப்படி எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணு நல்லா புரியணும். அவர்கிட்ட வந்துட்டோம்னா நம்மை அவர் தள்ளுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு அவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிற யாவும் பிதாவானவருடைய கரத்தில் இருக்கிறதாம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவாகிய சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம், குமாரனாகிய சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாதுன்னா நம்ம ஆவியின் சிந்தையை உடையவர்களா இருக்கும் பொழுது இது சாத்தியமாய் இருக்கிறது. மாம்ச எண்ணங்களை உடையவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவன் நம்மை கொலை செய்கிறவனாய் இருக்கிறான். நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை எல்லாத்தையும் குலைத்து போடுகிறான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஒருவேளை அந்த திருடன் அப்படிங்கிறது அந்த ரிலிஜியஸ் ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் குறிக்கிறதா இருக்குது. அவரை ஒருத்தன் தேடி வந்துட்டான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவான். அந்த நான் என்பது சுயமே அது சுத்தமா அவனிடத்துல செயல்பட முடியாது. அப்படி வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லையாம்? புறம்பே தள்ளுகிறது இல்லையாம். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு நம்மை முன்குறித்து பிதாவாகிய தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சாயலை இந்த பூமியில் வெளிப்படுத்தவே இந்த நாட்களில, இந்த காலகட்டத்துல தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
சரி, இந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்ம எடுக்கிற முடிவு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்ங்கிறத உணர, 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 உணர மனதுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு, நாம் கிறிஸ்துவைப் போல் சிந்திக்கிறவர்களாய் மாறுகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட், திங்கிங் லைக் கிரைஸ்ட். இதுதான் நமக்குள்ள முதலாவது நம்முடைய மனதுல மாற்றம் ஏற்படும். கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்கிற அந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக வரைக்கும் நமக்கு பயம், நமக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். மனித அறிவினால் மட்டுமே நம்ம இயங்கிக் கொண்டு இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அவருடைய சிந்தையை உடையவர்களாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து அவர் எப்படி சிந்திப்பார்? அப்படி நம்முடைய சிந்தனை மாறுகிறதா இருக்கும். நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவரைப் போலவே சிந்திக்கிற எண்ணங்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படாது. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறதை நாம் அறிய தொடங்கும் பொழுது இந்த உலகத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அதனாலதான் ரோமர் 12:2 பார்க்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனது எப்பொழுது புதிதாக முடியும்? நம்ம எல்லாரும் முதல் ஆதாம்ல தான் பிறந்தோம். இந்த ஃபிளஷ்ல இருந்து தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால அந்த முதல் ஆதாமினுடைய சாயல் நம் எல்லோருக்குள்ளேயும் இருந்தது. கோபம், வெறுப்பு, பகை, கசப்பு, பொறாமை, செல்ஃபிஷ்னஸ், அந்த சுயம் சாகாத நிலைமை, நான் நான் அப்படின்னு பேரு புகழு, இதுக்குதான் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அன்பே உருவானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர 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 இந்த ஆவியின் சிந்தையில இருந்து, இந்த ஜீவன்ல இருந்து நம்முடைய மனது கிராஸ் பண்ண ஆரம்பிக்குது பல காரியங்களை. அது வரைக்கும் பாக்குறது, கேட்கிறது, அந்த சென்சஸ்ல இருந்து நம்ம ஆத்துமா இன்புட் எடுத்து கொண்டிருந்தது இப்போ ஜீவன்ல இருந்து வாழ ஆரம்பிக்கிறது. அதுதான் மறுரூபமாதல். மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். இன்றைக்கு நம்முடைய மனது புதிதாகி இருக்கிறதா? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்கிறதை எந்த ஒரு மனிதன் ஆழமாக உணரத் தொடங்குகிறானோ அவனுடைய மனது முதலாவது மறுரூபமாக ஆரம்பிக்கும். அவன் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்க கூட இருக்கிறவங்க அதை அறிய ஆரம்பிப்பாங்க. ஐயோ, இவன் முந்தி இப்படி இருந்தாளே, இப்படி இருந்தானே, இன்றைக்கு இவனுக்குள்ள எப்படி இந்த மாற்றம்? சவுல் அப்படித்தான் இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்தவர்கள் நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள். இவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்தது? இன்றைக்கு இந்த மனது மறுரூபம் ஆகும்போது நம்முடைய நேச்சர், நம்முடைய கேரக்டர் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இதுதான் மனம் புதிதாகிறதினாலே நமக்குள்ளே ஏற்படுகிற மறுரூபம். ஒருவேளை நீங்களே உங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சத்தியங்களை நமக்கு உள்ள போக 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 உங்களுக்குள்ள ஏற்படுகிற பயம் அப்படியே குறைஞ்சிருக்கும். கவலை குறைஞ்சிருக்கும். எதை பற்றின சிந்தையும் இருக்காது. நான் ஜீவன் உள்ளவருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர உணர உணரவே பல காரியங்கள்ல நம்முடைய மனதுல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கும். இதைத்தான் பவுல் சொல்றார், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ தேவனுடைய ஆங்கிள், அவருடைய ஆங்கிள் இருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பொய்களுக்கு பதிலாக சத்தியத்தை நம்ப ஆரம்பிப்போம்.
அது வரைக்கும் சில காரியங்கள் இது நடக்குமா நடக்காதா, இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கேன்னு கவலைகள்ல இருந்த நம்ம, வேத வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் மேல நமக்கு நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கும். பயத்துக்கு பதிலா விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்படுறதுக்கு பதிலா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்திற்கு நம்ம மனது வரும் பொழுது மிகுந்த சமாதானத்தை நாம் உணர ஆரம்பிப்போம். நான் பலவீனமானவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, கிறிஸ்துவே எனக்கு பலனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம உறுதிபட பேச ஆரம்பிப்போம். கிறிஸ்து நமக்குள் இருப்பது என்பது நம்முடைய சிந்தனை முறையாக, சிந்தனையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உணர்கிறோம். கிறிஸ்து படைத்தவர், படைக்கப்பட்ட நமக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு எதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. கடந்த காலமா அது அவருக்கு தெரியும். அவர் பார்த்துக் கொள்ளுவார். எதிர்காலமா அது அவருடைய கரத்துல இருக்கு. அது நிச்சயமாய் அது பிரகாசமானதா தான் இருக்கும். அப்படிங்கிற இடத்துல மனது வந்துவிடும். இதுதான் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். இப்ப இதுக்கு உதாரணமா பார்க்கணும் அப்படின்னா, தாவீது கோலியாத்த பார்க்க முடியும். மற்றவங்க நினைக்கிறாங்க கோலியாத், ஐயோ அவர் ரொம்ப பெரியவன், அவர் ராட்சதன், அவனை வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பயத்தினால் ஏற்பட்ட ஒரு சிந்தனை. ஆனா தாவீது, என் தேவன் எல்லாவற்றையும் விட பெரியவர். அது தேவனை மையப்படுத்தின, தேவன காட் சென்டர்ட் திங்கிங். அந்த சிந்தனையிலே தாவீது வாழ்கிறார். இதுதான் நமக்குள் இருக்கும் கிறிஸ்து சிந்திக்கிற விதம். எதிர்காலத்தை பற்றி கவலை, ஐயோ நான் தோற்று போனா என்ன செய்யறது, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னுலாம் வரும்போது, கிறிஸ்துவை காட் சென்டர்டா நம்ம மையப்படுத்தி வைத்திருந்தோம்னா, வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நாம் இருக்க ஆரம்பிப்போம். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிறதை ஆழமாய் அறிய 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 நம்முடைய மனது அவரை உறுதியாய் பற்றி அவரையே நம்பும் பொழுது நம்ம இருதயத்துல சமாதானத்தை அவர் காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட். அடுத்ததா எமோஷன்ஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், உணர்வுகள்ல மாற்றம். இந்த மனித உணர்வுகள், இந்த எமோஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸ், பயம், கவலை, கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, இது எல்லாமே நிலையற்றவை. ஆனா கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதை நாம் உணரும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சமாதானத்துடன் அவர் காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:7 பார்க்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நீங்க அங்கேயும் வாஸ்து பாத்தீங்கன்னா, எதை சிந்திக்கணும் சிந்திக்க கூடாது, அங்க சிந்திக்கணும்னு சொல்லி அங்க போட்டிருக்கும். உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ இந்த தேவ சமாதானம் நம் இருதயங்களை காத்து கொள்ளும். மாம்ச எண்ணங்களில், மனுஷ கொலைபாதகனுடைய எண்ணங்களில், பொய்களில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் இந்த கிருபையை என்ன செஞ்சிடறாங்களாம், போக்கடிச்சிடுறாங்களாம். அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரேஸ், அந்த சத்தியமா அதை பின்பற்றி போகும்போது அவரால கிரியை செய்ய முடியாது. தேவன் எல்லோருக்கும் ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறாரு.
அவர் யாருக்குள்ளேயும் போய் கம்பல் பண்ண போறது இல்ல. நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு. அவர் டெண்டர் ஹார்ட்டட் காட். அதனால அந்த பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை என்ன செய்றாங்க? போக்கடிக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சமாதானம் நம்முடைய இருதயத்திலே மிகப்பெரிய நம்முடைய உணர்வுகளிலே மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆவியின் கனிகள் நம்மில் வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் எதுவுமே சுயத்தில இருந்து நம்ம செய்ய மாட்டோம். அன்புல இருந்து சகலத்தையும் செய்யத் தொடங்குவோம். பதற்றத்துக்கு பதிலா நமக்கு அமைதி வரும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கலாம். அந்த சூழ்நிலையில கூட நமக்கு ஜாய் அப்படி பொங்கி பொங்கி வரும். வெறுப்பு இருந்த இடத்துல அன்பு பெருக ஆரம்பிக்கும். ஐயோ! அறியாம செய்றாங்க. நான் அறிந்த சத்தியத்த அவங்க அறியல. அதனால அப்படி செய்றாங்கன்னு சொல்லி ஈஸியா மன்னிக்க முடியும். அவங்க மேல அன்பு பெருக ஆரம்பிக்கும். நம்ம இருதயத்துல சூழ்நிலைய பார்த்து ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹேப்பனிங்ஸ். பட் ஜாய் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சூழ்நிலைகளை வைத்து சந்தோஷங்கிறது அது வேற. ஆனால் மெய்யான சந்தோஷம் எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர 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 நமக்குள்ளே நம்முடைய எண்ணங்களிலே உணர்வுகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறத பார்க்கிறோம். ஒரு நெருக்கடியான நேரத்துல கூட நம்ம இருதயம் அமைதியா இருக்கும். அவ்வளவு பெரிய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்ப உணர்வுகள் சூழ்நிலைகளினால அல்ல, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினால் நம்முடைய உணர்வுகள் ஆளுகை செய்யப்படும். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினால் நம்முடைய உணர்வுகள் ஆளுகை செய்யப்படுகிற இடத்திற்கு நம்ம வருவோம். எப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அவர் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர உணர எந்தவித பதற்றமோ பயமோ உணர்வுகள்ல ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சமாதானம். இப்போ இதுக்கு உதாரணமா கடல்ல ஏற்பட்ட அந்த புயல்ல நம்ம பார்க்கலாம். சீஷர்கள் பதறாங்க. இயேசு அமைதியா படகுல தூங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புயலை அதட்டுகிறார். ஏன்? அவர் சூழ்நிலையை விட தமக்குள்ளே இருந்த நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அந்த அமைதி அவருக்குள்ள இருந்தது. அதனால எந்த பதற்றமும் எதுவும் அவரை தொட முடியல. ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, இயல்பான உணர்வு என்னன்னா, நமக்கு பதற்றம் வந்துரும். தூக்கம் தூக்கம் வராது. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான். ஆனா கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது, அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அது என்ன சமாதானம்? நீங்க எப்பொழுதும் என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள்ல நீங்க தனியாக இல்லை. இதை நான் பார்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். சமாதானம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாத இடம் இல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகம் என்ன பகைத்ததுன்னா, அது உங்களையும் பகைத்ததென்று அறியுங்கள். அப்போ உலகத்துல இருக்கிற மனிதர்கள் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்ன்னு உணர 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 அவங்களால சில விஷயங்களை புரிய முடியாது. உங்களுடைய நேச்சர் மாறும்போது, உங்களுடைய குணங்கள் மாறும்போது, என்ன இது புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்மை வேறு மாதிரியாக பார்ப்பார்கள். உலகத்துக்கு ஒருவேளை நம்ம பைத்தியமாக கூட தெரியலாம். ஆனா அது எதுவுமே நமக்கு மேட்டரா இருக்காது. இந்த சமாதானம் புயலின் மத்தியிலும் அமைதி நம்முடைய இருதயத்தில் உண்டாகும். கிறிஸ்து நமக்குள் இருப்பதை நாம் உணர 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 நம்முடைய இருதயம் இந்த இடத்திற்கு வரும். அடுத்ததா முதல்ல மைண்ட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். அடுத்ததா எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறத பார்த்தோம். அடுத்ததா நம்முடைய அடையாளத்துல ஐடென்டிட்டில டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும்.
ம், அதாவது கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும், எனக்குள் கிறிஸ்து அப்படிங்கிற அந்த தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நம்முடைய அடையாளம் எதுலலாம் வச்சிருப்போம்னா, நமக்கு கடந்த காலத்துல இருந்து மற்றவங்க சொன்ன அடையாளம், நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், இல்ல மற்றவர்களுடைய கருத்துக்கள், இதை சார்ந்துதான் நம்முடைய அடையாளம் இருக்கும். ஆனா, எப்பொழுது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் என்கிற ஒரு அறிவை ஒரு மனிதன் அடைய ஆரம்பிக்கிறானோ, அப்பவே நமக்குள்ள நடக்கிற மாற்றம் என்ன அப்படின்னா, நம்மை பலவீனமாக நம்ம உணர மாட்டோம். நாம் கைவிடப்பட்டவர்களாக நாம் நம்மை உணர மாட்டோம். ஒண்ணு அடிக்கடி உணர்வோம். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திற்கு வரும். நான் பிதாவினால், இந்த உலகத்தை படைத்தவரால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டவள், நேசிக்கப்பட்டவள். நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்திருக்கிறவள். நம்முடைய அடையாளம் சுயத்துல இருந்து அப்படியே கிறிஸ்துவாக மாற ஆரம்பிக்கும். சுயத்துல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்கும்? ஐயோ! இவங்க அப்படி பேசிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு ஞானம் இல்ல, அழகு இல்ல, அறிவு இல்ல. இப்படிங்கிறதுலயே ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒண்ண நல்லா புரியணும். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார்னா, நீங்க எவ்ளோ ப்ரெஷியஸ்ங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ கிதியோன், இதுக்கு உதாரணமா கிதியோன நம்ம பார்க்கிறோம்னா, அவன் பயந்து ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்த நீங்க பிறகு தியானித்து பாருங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வை அவன குறித்து எப்படி இருக்குதுன்னா, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிதியோனுடைய அடையாளம் அவன் சூழ்நிலையிலிருந்து வரல. தேவன் அவனை அழைக்கிறதுல இருந்து அவனுடைய அடையாளம் மாற்றப்படுகிறது. நான் எதற்கும் உதவாதவன். நான் எதுக்கும் லாயக்கே கிடையாது. ஐ அம் நாட் வேல்யபிள். என் குடும்பம் அப்படி, நான் இப்படி, எனக்கு அறிவு கிடையாது. எனக்கு மற்றவங்கள மாதிரி சமயோஜித புத்தி கிடையாது. இதெல்லாம் இல்ல. எதுவுமே இல்ல. இன்றைக்கு இந்த கிதியோன குறித்து சொல்லும் பொழுதெல்லாம், நிச்சயம் நான் என்ன குறித்து நினைத்து பார்ப்பேன். நான் அப்படித்தான் ஒரு காலத்துல, எனக்கு எப்படி பேச முடியும்? எனக்கு என்ன தைரியம் இருக்குது? இப்படியெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா தேவனுடைய வார்த்தை இல்ல. உன்னை சபைகளுக்கும், தேசங்களுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னப்போ, அதை என்னால நம்பவே முடியல. என் மனதுக்கு அந்த வார்த்தைய ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் என்னைய இன்ஃபீரியரா தான் என்னைய பார்த்தேன். ஆனால், அவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாய் மாறுகிறது. இன்றைக்கு நீங்க உங்கள குறித்து நினைக்கிறது உங்க ஐடென்டிட்டி இல்ல. அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? அவர் உங்களை பிள்ளையாக பார்க்கிறார். உங்களை பலவானாய் பார்க்கிறார். உங்களை பரிசுத்தவானாய் பார்க்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவர்களாக அவர் உங்களை பார்க்கிறார். இதுதான் நிஜம். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். மற்றவங்க நம்மள குறித்து கொடுக்கிற விமர்சனங்கள், அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழவே கூடாது. அத நிறுத்திட்டு, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் படி நாம் வாழத் தொடங்கும் பொழுது, அப்பா இவ்வளவு பெரிய தேவன், இன்றைக்கு படைத்த அண்ட சராசரங்களை படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்றால், நான் என்னுடைய எண்ணங்களிலே, மனுஷ கொலைபாதகன் தருகிற எண்ணங்களிலே வாழ்வதற்கு நான் அழைக்கப்படவில்லை. சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை வழிநடத்துவதற்கு எனக்குள்ளே இருக்கிறார் என்றால், நான் சத்தியத்துக்குள்ளதான் இருப்பேன். பொய்களை நான் நம்ப மாட்டேன். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் அது மெதுவா மெதுவா அப்படியே மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். டோட்டலா நம்முடைய ஐடென்டிட்டி, நான் ஐ அம் a நியூ கிரியேஷன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இது உணர உணரதான்
இந்த தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்ப அடுத்ததா நம்ம முதல்ல பார்த்தோம், மைண்ட்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஃபீலிங்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஐடென்டிட்டில மாற்றங்கள் ஏற்படுது. அடுத்ததா நம்ம டெசிஷன்ஸ் என்ன முடிவெடுத்தாலும் அதுல நம்ம உள்ளிருந்து நாம் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். முன்னாடி நம்முடைய முடிவுகள் எல்லாத்துலயும் தர்க்கங்கள்ல இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், மற்றவருடைய தூண்டுதல்கள்னால எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியினால நம்ம நடத்தப்படும் பொழுது நம்முடைய இருதயம் மிகுந்த சமாதானத்திற்குள் இருக்கும். அவர் அவர் நமக்குள்ள என்ன ப்ராம்ப்டிங்ஸ் கொடுக்கிறாரு, அதுபடி நம்ம என்ன செய்வோம்? வழி நடத்தப்படுவோம். 2 பாதை நமக்கு முன்னாடி இருக்கும். ஆனா நம்முடைய உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கும்போது எந்த பாதையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அமைதி வருதோ, அந்த அமைதியில நம்ம போகும் பொழுது அது நிச்சயம் ஆவியானவர் தருகிற பாதையா இருக்கும். சில நேரங்கள்ல பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகலாம். அது எப்படி இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்திற்கு அமைதியை தரும். நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம். அவர் நடத்தும் பொழுது நம்முடைய இருதயம் அது அமைதிக்குள்ள வரும். ஐயோ! இந்த பாதையில போனா நான் திரும்பவும் இந்த பிரச்சனைய தானே சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி வரும். அந்த காரியத்த சூஸ் பண்ணும்போது. அப்ப முடிவெடுக்கிறதுல டோட்டலா நம்ம அவரை சார்ந்து வாழ ஆரம்பிப்போம். நமக்கு தெரியாது. நம்ம இதுதான் இப்போ செங்கடல் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள தேவன் வழி நடத்திட்டு போறாரு. அவங்க நெனச்சாங்க, ஐயோ! இப்படி இந்த கடல்ல வந்து விழுந்து சாகுறதுக்கா எங்கள நீங்க வெளிய கொண்டு வந்தீங்கன்னு மோசேட்ட கேக்குறாங்க. நான் இந்த பார்வோன் சேனைட்ட அகப்பட்டு சாகுறதுக்கா பின்னாடி பார்வோன் சேனை முன்பாக கடல். அவங்க அவங்க சுற்றி வேற வழியா அவங்கள கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் யுத்தத்தை கண்டால் மனமடிவடைவார்கள் அப்படின்னு செங்கடல் வழியாக தேவன் அவர்களை கூட்டிக் கொண்டு போறார். ஏன்னா அவங்களுக்கு யுத்தம்லாம் தெரியாது அப்போ. அவங்க மனமடிவடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி செங்கடல் வழியாக கூட்டிக் கொண்டு போறாரு. அவங்களுக்கு அந்த பாதை எப்படி தெரிஞ்சது? கடினமா தெரிஞ்சது. ஐயோ! இன்றைக்கு இன்றைக்கு இந்த எகிப்தின் ராணுவத்துல நம்ம அகப்பட்டுருவோமோ! அப்படியெல்லாம் நெனச்சாங்க. ஆனால் முடிவு அங்கே எப்படி இருந்தது? சமாதானமா இருந்தது. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. வாக்கு கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய். நமக்கு ஒருவேள அவர் நடத்துற பாதை சில நேரங்கள்ல புரியாம இருக்கலாம். ஏன் இது நடக்குதுன்னுலாம் தெரியாம இருக்கலாம். ஆனா அவர் காட்டுகிற பாதையில போகும் பொழுது, அங்கே நிச்சயம் மிகப்பெரிய ஒரு விடுதலை இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்ல. ஏன் இன்னும் எனக்கு இந்த இடத்துல இருந்து விடுதலை கிடைக்கல? ஏன் இந்த இடத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்? இப்படியெல்லாம் பல வருஷங்களாய் நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஏன் இந்த சூழ்நிலை இன்னும் மாறல? ஏன் இவங்க மாறல? ஏன் அவங்க மாறல? அவர்கள் மூலமாகத்தான் அவர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இத நல்லா நம்ம புரியணும். அப்பதான் நம்ம இருதயம் சமாதானத்தில் கடந்து வரும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ அந்த அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல அவங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்க ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்கிறாங்க. பவுல் ஒரு இடத்துக்கு போக விரும்புறாரு. ஆனா ஆவியானவர் அவரை தடுக்கிறாரு. இது லாஜிக்கல் திங்கிங் இல்ல. உள்ளிருந்து வந்த தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்கள்ல 2 வேலை கிடைக்கும். 2 ஜாப் கிடைக்கும். ஆனா, ஒண்ணுல மட்டும் தான் போகும்போது உங்க உள்ளத்துல ஒரு அமைதி இருக்கும். ஒண்ண யோசிக்கும்போது. இன்னொன்னுல ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்யும் பொழுது, அதிலிருந்து நம்ம முடிவுகளை எடுக்கும் பொழுது, அது எப்பவுமே பெஸ்ட்டா தான் இருக்குங்கிறத
நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய முடிவெடுப்புகிற காரியங்கள் அதுவரைக்கும் அப்படியே மனுஷன மாதிரியே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிவெடுத்துக்கிட்டு இருந்த நம்ம யோசித்து நிதானித்து முடிவெடுக்கிறவர்களாய் மாற ஆரம்பிப்போம். அந்த அமைதி நம்முடைய முடிவுகளை தீர்மானிக்கும். அடுத்ததா நம்முடைய சுபாவங்களிலே மாற்றங்கள், நம்முடைய கேரக்டர்ல மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்து வாசிக்கலாம். கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். அப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில பரிபூரணமாய் உருவாகணும். அவர் உள்ளதான் இருக்கிறாரு. ஆனா கிறிஸ்துவாய் உருவாகணும். நம்ம உருவாகணுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்ப்ப வேதனை படுகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்படி ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகுதல் என்ன அப்படின்னா என்ன? நம்முடைய கேரக்டர்ல டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது இல்லாம நாம் தேவ புத்திரர்களாய் எழும்ப முடியாது. நம்முடைய கேரக்டர்ல நிச்சயமாய் மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இன்னைக்கு நம்முடைய ஜீவன்ல அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். அந்த ஜீவன்ல இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மகிமையை எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம்? கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? ஆவியாய் இருக்கிற அந்த சாயல், ஜீவனாய் இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ளே இப்பொழுது ஜீவனாய் இருக்கிறார். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபம் நம்முடைய ஆவியிலிருந்து நம்முடைய மனதுக்கு வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பார்க்கிற, கேட்கிற, உணர்கிறதுல இருந்து எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜீவனில் இருக்கிற கிறிஸ்துவில் இருந்து அவருடைய சாயலை கண்ணாடியில காண்கிறது போல நம்ம காண ஆரம்பிப்போம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணர 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 அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு உணர 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 ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் அந்த சாயலாக நம்முடைய ஜீவனில் அவருடைய ஆவி இருக்கிறது என்றால் அந்த சாயலாக நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய கோபம் அப்படியே பொறுமையா மாற ஆரம்பிக்கும். நம்முடைய அகந்தை, நான் அப்படிங்கிற அந்த அகந்தை, அகங்காரம் அதெல்லாம் தாழ்மையா மாறும். அந்த கசப்பு மன்னிப்பா மாற ஆரம்பிக்கும். என்ன மன்னிச்சாரே, என்ன நேசிக்கிறாரே, அளவில்லாமல் என்ன நேசிக்கிறாரே, நான் எப்படி மற்றவங்களை வெறுக்க முடியும்? இந்த ஜீவன்ல இருந்து மனதுக்கு அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக மனது மறுரூபமடைய மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம மறுரூபப்படுகிறோமாம். பேதுருவ பார்க்கும் பொழுது முன்பு அவர் உணர்ச்சி வசப்படுகிறவரா தான் இருக்கிறாரு. அப்ப எதுனாலும் இயேசுகிட்ட போய் முதல் ஆளா அங்க பேசுறாரு. கோபம் அவருக்கு அப்படிதான் வரும். இயேசுவை மறுதலித்தவர். ஆனா அப்போஸ்தலர்ல பார்க்கும் பொழுது தைரியத்தோடையும் அதிகாரத்தோடையும் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகருக்கு முன்பாக அவர் நிற்கிறதை பார்க்கிறோம்.
இது ஏதோ உள்ளுக்குள்ள நடக்கிற ஏதோ ஏதோ ஒண்ணு நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும், பண்ணணும்னு முயற்சி பண்ணி செய்யறது இல்ல. இது உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளே நடக்கிற மாற்றம். அவரை அறிய அறிய அறிய, அவர்ல நிலைத்திருக்க 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 நம்முடைய சுபாவங்கள் தானாக மாற ஆரம்பிக்கும். யாராவது நம்மள அவமானப்படுத்திட்டாங்க, வெட்கப்படுத்தினாங்கன்னா, நமக்கு எளிதில நமக்கு அப்படியே கவலை வந்துரும். கோவம் வந்துரும். ஆனா, வசனம் சொல்லுது, வாசிக்கலாம் எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி இருக்கணுமா? தயவா இருக்கணுமா, மன உருக்கமா இருக்கணுமா. இன்னைக்கு நம்மை தேவன் மன்னித்து இருக்கிறார். நம்மளை எப்படி மன்னிச்சிருக்கிறாரு? எபிரேயர் 8ல நீங்க தியானித்து பாருங்க. அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினைப்பதே இல்லைங்கிற இடத்துக்கு அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவர் நம்மளை இன்னும் நினைவு கூர்ந்திருந்தார்னா, நம்முடைய பாவங்களை நினைவு கூர்ந்திருந்தார்னா, இந்த இடத்துக்கு நம்ம இந்த அனுபவங்களுக்குள்ளலாம் நம்ம கடந்து வரவே முடியாது. ஆனால் அவருடைய அளவற்ற அன்பு சிலுவையில 2 கரங்களையும் விரித்து நம்மை கூட்டி சேர்த்த அந்த அன்பு, அவர் என்னுடைய எந்த பாவத்தையும் நினைக்கலையே, இப்ப நான் மற்றவருடைய குறைகளை எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து உள்ளுக்குள் இருக்கிறதை உணர்கிற மனிதன் இப்படிப்பட்ட நிலையை அவன் அடைவான். உள்ளுக்குள்ள மாற்றம் வர்றதுனால வெளியில வெளிப்படையான மாற்றங்களை மற்றவர்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா பார்க்கிறோம், அன்றாட வாழ்க்கையில டெய்லி லிவிங்ல நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மாற்றம்ங்கிறது உள்ளுக்குள்ள நடக்கிறது மாத்திரம் இல்ல, அது வெளியே தெரியணும். அதனாலதான் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. தேவனே விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். எல்லாமே அவர்தான் நமக்குள்ள, நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்குள்ளே உண்டாக்குகிறவர். அவரை வாழ விடணும். இன்னைக்கு நான் என்பதை நாம் வாழ விடாதபடி கிறிஸ்துவை நம்மில் வாழ அனுமதிக்கும் பொழுது நம்முடைய வெளிச்சம் எல்லோருக்கும் முன்பாக பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகமல்ல. நம்முடைய வார்த்தைகள்ல கிருபை இருக்கும். நம்முடைய எல்லா ஆக்ஷன்ஸ்லயும் அது அன்போட நம்ம செய்வோம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை அது அஃபெக்ட் பண்ணும். மற்றவருடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம மூலமா மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்க தொடங்குவார்கள். ஸ்தேவான பாக்குறோம். அங்க கல்லெறிந்து கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எல்லாரும் அங்க அத்தனை பேர் அவனுக்கு எதிராதான் இருக்கிறாங்க. அப்ப கூட அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருந்தது. அந்த நெருக்கடியான நேரத்திலையும் கிறிஸ்து அவன் மூலமாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கிறிஸ்து தங்களில் இருந்து வெளிப்படுவதற்கு அவர்கள் தங்கள் நாணை சாகடித்தார்கள். அவர்தான் எங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனாலதான் ஸ்தேவானுடைய முகம் அவ்வளவு பிரகாசம். இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல, இல்ல நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல கடினமா பேசும் பொழுது நமக்கு அது ஒரு மேட்டராவே தெரியாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள இருக்கிறாங்க, அறியாம பேசுறாங்க அப்படின்னு நம்ம பதில்கள் அவர்கள்ட்ட கூட ஒரு கனிவா வருகிறத நம்ம பார்க்க முடியும். மக்கள் நம்மில் கிறிஸ்துவை உணர ஆரம்பிப்பார்கள். அடுத்ததா நமக்கு ஏற்படுகிற போராட்டங்கள்ல இதுவரைக்கும் நம்ம சந்தித்த அந்த போராட்டங்களை சந்தித்த விதமும், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார்னு அவரை நம்ம வாழ விடும்போது
அந்த போராட்டங்களிலே நமக்கு ஏற்படுகிற மனநிலையில எப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது? அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். உள்ளுக்குள்ள இருந்தே நமக்கு வெற்றி உண்டாகிறது. வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். 2 கொரிந்தியர் 4, 8, 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எப்பக்கத்திலயும் எங்களை நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் அடைஞ்சாலும் மனமுறிவடைய மாட்டோம். துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். கீழே தள்ளப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போக மாட்டோம். அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ ஒண்ணு அவங்க நல்லா புரிஞ்சிருந்தாங்க. நாங்க தனியா எங்க சூழ்நிலைகளில எங்களுக்கு போராட்டம் இல்லை. எங்களுக்குள்ள ஒரு வல்லமை, எங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்தபடியினால அவங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களா இருந்தார்கள். வெற்றி அப்படிங்கிறது வெளியே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவி அல்ல. நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனின் செயல்பாடு. யோசேப்பு அங்க பல வகையான துரோகம், அங்க சிறைவாசம் எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறாரு. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த உள்ளான பிரசனம் அவரை என்னவாக்கியது? அந்த தேசத்திற்கே தலைவனாக்கியதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஏதோ ஒரு 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 வெட்கம் ஏற்படுகிறது போல ஒரு சூழ்நிலை. அது நிஜமா இருக்காது. அப்படி ஒரு இல்லூஷன் அவன் காட்டும் பொழுதே, முந்தியா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே துவண்டு பயந்து ஒடுங்கி போயிருவோம். ஆனா இப்போ கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார்ங்கிறத அறிய ஆரம்பிக்கும் பொழுது, என் கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக விளங்கும் என்பதில் அந்த இடத்துல நம்ம உறுதியா நிற்க ஆரம்பிப்போம். அடுத்ததா நம்முடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்முடைய நோக்கம், பர்பஸ், அதுல மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள உண்டாகிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கிறிஸ்து இல்ல அப்படின்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதை ஏதோ சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், பொருளை ஈட்டணும், செல்வத்தை ஈட்டணும், இப்படித்தான் இதுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். பிழைப்புக்காகவும் வெற்றிக்காகவும் தான். ஆனால் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கிறதை எவன் ஒருவன் உணர ஆரம்பிக்கிறானோ, அது அவனுடைய ஆத்துமாவில் அவேக்கண்ட் ஆகுதோ, அவன் எப்படி பார்ப்பான்? அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பதான் ஒரு அர்த்தம் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம போற இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே நம்முடைய நோக்கமா இருக்கும். வேற எந்த ஃபிளெஷ்லி தாட்ஸும் இருக்காது. அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்கள பிரியப்படுத்தணும், அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம், அதெல்லாம் தானா நடக்கும். நீங்க அன்ப மட்டும் நான்கிறத சாகடித்து அன்புல மட்டும் வாழ ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் தானாக குடும்ப உறவுகளா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, அத அவர் சரி பண்ணுவார். நம்ம கடந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மைண்ட் போயிருச்சுன்னா, நம்ம சோல்லையே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு நாளும் விடுதலையை அனுபவிக்க முடியாது. பவுல் சொல்றாரு, என் பிராணன் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. அவருடைய வாழ்க்கை ஒரு காலத்துல சுய லாபத்துக்கு தான் இருந்தது. பணத்துக்காகவும் பெயருக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கை மாறி, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி நம்முடைய நோக்கங்கள் மாற ஆரம்பிக்கும். பிழைத்து இருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அந்த அளவுக்கு அவரை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிறப்போ நம்முடைய மனது
புதிதாய் மாறுகிறது. நம்முடைய உணர்வுகள்ல மாற்றம், நம்முடைய அடையாளத்துல மாற்றம், நம்ம முடிவெடுக்கிற காரியங்கள்ல மாற்றம், நம்முடைய குணங்கள்ல மாற்றம், நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவம் அப்படின்னா, நம்ம ஏதோ நல்லவங்களா வாழ முயற்சிக்கிறது, இல்ல நம்ம ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது இல்ல. கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்து நம்மூலமாய் இந்த உலகத்தில் நம்ம வாழ விடுவதுதான் கிறிஸ்தவம். நம்ம மூலமா கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வாழணும். அதற்கு பெயர்தான் கிறிஸ்தவம். இன்னைக்கு கிறிஸ்தவங்கிற பெயர்ல என்னென்னலாமோ சண்டையும், போட்டியும், பொறாமையும், டினாமினேஷன் இது எல்லாம் இந்த வேறுபாடுகள் எங்க அன்பு இருக்கு? இதை எல்லாவற்றையும் களைந்து விட்டு கிறிஸ்து என்னிலிருந்து வாழ நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ங்கிற அந்த உண்மையான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும். நம்ம சொந்த பலத்துல நம்ம வாழ்றோமா? அத செஞ்சிடணும், இத செஞ்சிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும். இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. நான் இத முயற்சி பண்ணணும். இந்த மனுஷங்க கிட்ட நான் பேசணும். இப்படின்னு சொந்த பலத்துல வாழ்றோமா? அல்லது எனக்குள் இருக்கிற கிறிஸ்து வாழ நான் இடம் கொடுக்கிறேனா? ஏன்னா கிறிஸ்துதான் இன்றைக்கு நமக்கு ஜீவனா இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களா அப்படியே கொஞ்ச நேரம் அவரை நாம தியானிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த நாட்கள்ல நம்மோடு கூட அவர் ஆழமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்படியே ஒரு 5 நிமிடங்கள் நம்ம அப்படியே அவரை உணர ஆரம்பிப்போம். இந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். அப்படியே கண்களை மூடி எல்லா மைண்ட் வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம நான் சொல்லுகிற காரியங்களை அப்படியே நீங்க உள்வாங்க ஆரம்பிக்க. உங்க இருதயத்தை ஒரு பெரிய ரூமா பாருங்க. அதுக்கு நடுவுல ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது, த்ரோன். அந்த சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய கவலை, பயம், திட்டங்கள் இது எல்லாத்தையும் நீங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து. இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீங்க பார்க்கிற, உணர்கிற காரியங்கள்ல இருந்து உங்க இருதயம் என்கிற இருதயத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்க அதை கையாள முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ மெதுவா அந்த சிங்காசனத்துல இருந்து நீங்க இறங்கி நான் என்பது முற்றிலுமாய் அகன்று அந்த இடத்துல கிறிஸ்துவை அந்த சிங்காசனத்துல நீங்க உட்கார வைக்கிறத பாருங்க. உங்க கவலைகள், பயம், எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்கறத அப்படியே பாருங்க. நீங்க இருக்கிறீங்கப்பா. இப்ப அவர் சிங்காசனத்துல இருக்கிறாரு. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அத உணர ஆரம்பிங்க. எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க உங்க இருதயத்துல முழுவதுமாய் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இல்ல அந்த சிங்காசனத்துல மனதிலிருந்து, சரீரத்திலிருந்து, ஐம்புலன்கள்ல இருந்து நீங்க வாழ்ந்து நீங்களே உங்க இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவருக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நான் தான் என் வாழ்க்கைய நடத்தி செல்லணுங்கிற அந்த பாரத்தை முற்றிலும் அகற்றிட்டு அவர்கிட்ட முழுமையா சரணடைஞ்சு, அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க, நான் அல்ல, இந்த பிரச்சனை இப்படி, இந்த பிரச்சனை இது எதுவும் எனக்கு மேட்டர் இல்ல, நீங்க ஆளுகை செய்றீங்கன்னா நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே உங்களுடைய இருதயம் மிகப்பெரிய சமாதானத்தை அடைகிறதை நீங்கள் உணர முடியும். அப்படியே ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். அப்படியே உங்க உள்ளத்தின் ஆழத்துல ஒரு வற்றாத ஜீவ நதி ஓடுறத நீங்க பார்த்துட்டே இருங்க. அது உங்களுடைய எண்ணங்கள்,
உணர்வுகள், சோர்வுற்று இருக்கிற உங்களுடைய உடல் உறுப்புகள் வழியா அந்த ஜீவ நதி இப்பொழுதே பாய்ந்து செல்றத பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா, அந்த ஆவி உங்களுடைய சரீர உறுப்புகளுக்குள்ள அது பாய்ந்து செல்லுகிறத நீங்க பாருங்க. நீங்க ஜீவன் பாய்கிற ஒரு சேனல் அப்படிங்கிறத நீங்க உணரணும். இன்றைக்கு ஜீவனில் இருந்து, அந்த ஜீவன்ல இருந்துதான் உங்க சரீரத்துக்கு ஜீவன் உண்டாகுது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம வெளியில இருந்து எடுக்கிற காரியங்கள் தான் நமக்கு ஜீவனை பெற்றிருக்கிறோம். இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அதுதான் உங்க சரீரத்தை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த ஜீவன்ல இப்போ கிறிஸ்து கலந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து கலந்திருக்கிறார், பரிபூரணம் உள்ளவர் கலந்திருக்கிறார்னா நம்முடைய சரீரம், ஆத்துமா எல்லாம் பரிபூரணம் அடைகிறத நீங்க உணர தொடங்குங்க. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு பெரிய கோட்டை. அதுல உங்களை நீங்க ஒரு சின்ன ஒரு ரூமா கற்பனை பண்ணுங்க. அந்த கோட்டை தான் கிறிஸ்து. அந்த சின்ன ரூம் தான் நம்ம. வெளி உலகத்தினுடைய விமர்சனங்கள், அந்த தோல்வி, அந்த வாய்ஸஸ் எதுவுமே அந்த கோட்டைய தாண்டி உங்களை தொட முடியாது. நம்ம கிறிஸ்துவின் அன்புக்குள்ள பாதுகாப்பா மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். பிதாவானவருடைய கைகளுக்குள்ள இருக்கிறோம்னா இது எதுவும் நம்மை தொட முடியாது என்பதே நிஜம். பாதுகாப்பற்ற அந்த உணர்வு, அந்த உணர்வுல இருந்து விடுபட்டு அவருடைய பிரசன்னத்துல முழு பாதுகாப்போட இருக்கிற அந்த இடத்துக்கு ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே வரும்படி ஆவியானவர் அழைக்கிறார். அப்படியே கண்களை மூடி கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்கிறத நீங்க பாருங்க, உணருங்க. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை நம்மளால பார்க்க முடியல. அவர் சொல்றாரு, உன் கூட இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிறனா. அவர் நம்ம பக்கத்துலதான் இருக்கிறாரு. அவர் அப்படியே உங்க மேல தன்னுடைய மென்மையான சுவாசத்தை ஊதுகிறத நீங்க பாருங்க. அந்த சுவாசம் அப்படியே நீங்க மூச்சை உள்வாங்கும் பொழுது உங்களுடைய லங்ஸுக்கு போய் உங்க இரத்த நாளங்கள் வழியாக முழு சரீரத்தையும் அந்த சுவாசம் அமைதிப்படுத்துகிறத நீங்க உணருங்க. அவருடைய சுவாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒன்னா கலந்து அது உங்களுடைய ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துது. அப்படியே உணர 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 மெய்யான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேளையில கூட கர்த்தாவே, கிருபையாய் ஈவாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ விட எங்கள் மூலமாய் நீங்க வாழணும்ப்பா. நீங்க வாழணும். எங்களுடைய யோசனை, சிந்தனை, நினைவுகள் எல்லாமே அது உமக்குரியதாய் மாறணும்ப்பா. அப்பா, நீங்க எங்களில் இருந்து வெளிப்படணும்ப்பா. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்தீர். எங்களுக்காக நீர் பல பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். அப்பா, உங்க ஒவ்வொரு காயத்தையும் பார்க்கும் பொழுது அந்த காயத்தை விட நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு அந்த காயங்கள்ல பார்க்கிறோம்ப்பா. அந்த அன்பை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாதுப்பா. உணர்வுள்ள ஒரு இருதயம்,
எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் தகப்பனே நீர் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். சுபாவங்கள்ல, அடையாளத்துல, மைண்ட்ல, எண்ணங்கள்ல, எல்லா பகுதிகளிலும் நீர் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர். முற்றிலுமாய் கிறிஸ்துவாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.